ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா இட்லி வடகறி செய்ய போகிறேன். இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில். இப்போது வடகறி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது ஈஸியான மெத்தடு. இது மாதிரி தான் எல்லோரும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற மெத்தடெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி செய்வேன் எப்படி செய்யறதுன்னு. அதனால் இப்போ வாங்க எப்படி போய் வடகறி செய்யலாம், ஷார்ட் முறையில் வடகறி செய்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தவால வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து விட்டுருவோம். ஒரு 3-4 ஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுருவோம். ஏன்னா எண்ணெய் போட்டால் தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் போட்டால் மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். வடை வந்து அதாவது வடை மாதிரி தட்டி அப்படியே சுட்டு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து மசாலாலாம் போட்டு நம்ம வடகறி செய்ய போகிறோம். அதை எப்படின்றத பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொருள், எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்படி பாருங்க, அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த குடமிளகா ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு எவ்வளோ ஸ்பூன், நீட்டு ஸ்பூன் கூட வச்சுக்கலாம், பெரிய ஸ்பூன் கூட. ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து இவ்வளோ தொலைவு இருக்குது. இந்த குடமிளகா அந்த காம்பு வரலாம் இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்பூன் இப்படி மூடினோம்னா அதுக்குள்ளே போகிற மாதிரி. அதனால நம்ம ஸ்பூன் வந்து எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து 500. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து இதுலேருந்து தான் வந்து சால்ட் எடுத்து போட்டு நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட்டு, ரோஸ் சால்ட்டு தான் வச்சுருக்கேன். இது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுலேருந்து தான் எடுத்து செய்ய போகிறோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் வந்து அழகான பொருள்னா பார்த்துட்டா ரொம்ப பிடிக்கும். இது என்ன அழகாக செஞ்சுருக்காங்க, நம்ம ஒரிஜினல் குடமிளகாவை பார்த்தா மாதிரியே இருக்குது. இந்த பொம்மை செராமிக் பாட்டு, இது நம்ம இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு கிளறிப்போம். கொஞ்சம் சால்ட் போட்டு எல்லா கடலை மாவையும் எனக்கு நிறைய எண்ணெய் காயம் பட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னே தெரியல, நிறைய எண்ணெய் காயம் பட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளோ உஷாரா செஞ்சாலும் எண்ணெய் காயும் பட்டுடுது. இத்தனை வாட்டி வந்து கையில் படும், இந்த வாட்டி வந்து காலில் போய் எண்ணெய் பட்டுருக்கு தெரிச்சு. இங்கே இருக்கிற எண்ணெய் வந்து இந்த சைடில் வந்து நின்றுச்சு. எல்லா எண்ணெயும் அது வச்ச உடனே டக்குன்னு காலில் போயிட்டு ஒரு துளி எண்ணெய் பட்டுருச்சு. இந்த மசால் வடை வந்து பதத்துக்கு வந்துடும். இப்படி நம்ம வந்து இந்த தவால போட்டு நம்ம பரட்டி எடுத்து போட்டோம்னா, இந்த சைடு அந்த சைடு பரட்டி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மசால் வடை லுக்குக்கு வந்துடும். ஃப்ளேம் பெருசாக வச்சுக்கலாம். வச்சா நம்ம சீக்கிரமாக நம்மளுக்கு சட்டுன்னு ரெடி ஆகும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் வந்து அந்த கடாயிலையும் வேக போகுது. அதனால இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனாலே போகும், நம்ம எடுத்துடலாம். எங்கேயாவது எண்ணெய் தெரிச்சது, கையில் காலில் முகத்துல எங்கன்னா எண்ணெய் தெரிச்சிச்சுன்னா, இல்லை தீக்காயம் பட்டாலோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை பிடிச்சி அந்த இடத்துல வந்து தண்ணியில் போட்டு அப்ளை பண்ணிட்டு விட்டுடணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து மேல் கொண்டு கொப்பளத்தை உருவாக்காது. கொப்பளம் பெருசாகிறது, வேணமாகிறது, புண்ணாகிறதெல்லாம் வந்து உருவாக்காது. ஏன்னா நான் வந்து இதை எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில. ஆனால் நான் எப்போ காயப்பட்டாலும் எப்போனாலும் அந்த எரிச்சலுக்கு தண்ணி தூக்கி வைப்பேன். அதனால வந்து அது எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்காது. நான் எப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு என் காலுக்கு அது கொஞ்சம் எண்ணெய் தெரிச்சு இல்லை, அது ஒரே எச்சலாக இருக்குது. அதுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணி போட்டேன் காலுக்கு.
எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்ட உடனே நம்மளுக்கு இந்த சைடை வந்து ரோஸ்ட் ஆகிடும். பேச்சுலர்ஸு ஆஃபீஸ் போகிற நேரத்தில், காலேஜ் போகிற நேரத்தில், அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த வடைக்கறி வந்து வடைக்கறி சாப்பிடணுன்ட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதனால இது மாதிரி நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், கடாய் சூடாகட்டும். சூடானோடனே எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு தான் நம்ம வந்து எண்ணெய் விட்டு வதக்க போகிறோம். எண்ணெய் விட்டுடலாம். இது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதிகமாக எண்ணெய் பயன்படுத்தணும்னா நல்லா இருக்குங்க. இந்த ஒரு இதுக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இது மாதிரி தலைன்னு வரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இதில் வந்து பட்டை, ஒரு 3 ஏலக்காய், அடுத்தது வந்து விரிஞ்சி இலை, அப்புறம் வந்து ஸ்டாரு, கிராம்பு இதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கேன். சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மசாலா ஐட்டம் வந்து இதில் போட போகிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவும் நான் இதில் போட்டுறேன். போட்டுட்டு வதக்கிடலாம். ஹோட்டலில் வந்து என்ன போடுறாங்க, என்ன எப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து ஹோட்டலில் வந்து ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்கும். அப்படியே கறி குழம்பு ஸ்மெல் வரும். அது உணரவே முடியாது. அந்த அளவுக்கு வடைக்கறி வந்து ஸ்மெல் வரும். நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்ட்டு, அந்த ஸ்மெல் வச்சு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். அது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் செய்யறதுக்கு எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடணும் கிடையாது. நம்மளே வந்து வீட்டில் ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வடைக்கறி. ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தக்காளியும் போட்டுருவோம். கட் பண்ணி தக்காளியும் போட்டுருவோம். ஒரு சைடு இட்லி வெந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து வடைக்கறி ஆக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு அப்படியே கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்க. வடை அப்படியே வடை ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு கிறிஸ்பி வந்துடுச்சு. இப்போ தான் வந்து இதை வந்து நம்ம கடாயில் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இது பாருங்க, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு கிரேவி அதாவது மசாலாலாம் போட்டு வடைக்கறிக்கான கிரேவியை ஃபஸ்ட்டு தயார் செஞ்சுருப்போம். அடுத்தது இந்த வடையை வந்து அதில் பிடிச்சி போட்டு வடைக்கறியை முடிச்சுடுவோம், ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம். ஏன்னா சீக்கிரமாக வதங்கும் இல்லை, அதுக்காக சால்ட்டு போட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வதங்கும். தக்காளியெல்லாம் சீக்கிரம் மேஷ் ஆகும்.
கொஞ்சமாக மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வதங்கி முடிஞ்சிடும். நல்லா வதங்கிருச்சு. கடாயில் போட்ட வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ தான் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் தான் இது, 1 ஸ்பூனில் போடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம். வடை வந்து நம்ம கிறிஸ்பியாக நம்ம தவாவில் போட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டுருவோம். இதில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம போதுமான அளவுக்கு தண்ணியை வந்து இதில் போட்டு ஊற்றிப்போம். நம்ம ஆலிநாள் தமிழச்சி வீடியோவில் செய்கிற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான முறையிலையும் செஞ்சு கொடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சிம்பிளான முறையிலையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதனால வேண்டி நீங்கள் வந்து இது வந்து ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி, இதை நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் வந்து எவ்வளோ என்னோட சமையலை வந்து நீங்கள் எவ்வளோ விரும்பி பார்க்குறீங்க, நம்மளோட சேனல் வந்து எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு முதல்ல வந்து இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே என் சப்ஸ்கிரைபர் தான். இப்போ ஃபுல்லாக புதுசாக உள்ள வரப்போகிற சப்ஸ்கிரைபருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களால் தான் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து சொல்லலாம், மக்களுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம், தெரியப்படுத்துவோம், ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்கிறேன். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி வீடியோவை செஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு தெரியப்படுத்துறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது. ரொம்ப உண்மையாகவே சொல்ல போனால் சான்ஸ் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து இந்த வடையெல்லாம் ஃபுல்லாக வந்து உடஞ்சிருச்சு, உடச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டுப்போம். இதனால கொஞ்சம் இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போடுவோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டாச்சு. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துப்போம் காரத்துக்கு, அதனால 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. ஏன்னா அந்த மிளகா நெடியெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா வந்துட்டு மிளகா நெடி போயிடுச்சுன்னா நம்ம வந்து வதங்கத்துக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அழகாக அந்த காம்பு வந்து கிரீன் கலரு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா போடணுங்க. கடையில் எப்படி ஹோட்டல்லலாம் செய்கிறாங்க, என்ன ஸ்மெல் வருது, அந்த ஸ்மெல் வர்றதுக்கு கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துப்போம். அப்புறம் வந்து மெத்தி கொஞ்சம் சேர்த்துப்போம். மெத்தி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது 2 போட்டாலே நமக்கு வந்து இந்த ஹோட்டலுடைய ஸ்மெல் வந்துடும். ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்கன்றது அந்த ஸ்மெல் வந்துடும். எல்லாமே கொஞ்சம் போல போட்டுக்கலாம், நம்ம அளவுக்கு ஏற்ப போல போட்டுக்கலாம். மட்டன் மசாலா டிமார்ட்டில் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன், மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் கொட்டலை. பாட்டில்லாம் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மளிகை பொருளெல்லாம் கொட்டலான்னு இருக்கேன். அதனால வேண்டி அப்படியே இருக்குது, பேக்கெட்லாம் அப்படியே இருக்குது. இப்போ மட்டன் மசாலா சும்மா கொஞ்சம் போட்டாலே போதும். இப்படியே வச்சாலும் நமக்கு என்ன ஆகும்,
ஸ்மெல் போயிடும். அதனால நம்ம டப்பாவில் போட்டு வைப்போம். இந்த ரப்பர் பேண்டை போட்டு வைப்போம், போட்டு வச்சுக்குவோம். அப்புறமா நான் வந்து எப்பவுமே வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் பேண்டுங்கெல்லாம் வந்து போட்டு வச்சுப்பேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு நம்ம ஒரு பொருள் ஒரு பேக்கெட் பிரிக்கிறோம்னா அந்த பேக்கெட்டை பிரிச்சுட்டா அது வந்து உள்ள கேப் இருக்கக்கூடாது, எதாவது பூச்சி போயிடும். அதனால நான் எப்பவுமே வந்து கிச்சனில் வந்து ரப்பர் பேண்டை போட்டு நம்ம வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே இந்த கைக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இங்கே கிச்சனில் வச்சுப்பேன். நிறைய டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படலாம் இல்லை, அதனால ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதில் இருந்து பார்த்து கூட இது பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இப்போ வடக்கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து மூடி வச்சுருவோம், கொஞ்சம் வந்து கொதிக்கிட்டோம், மூடி வச்சுருவோம். இப்போ வந்துட்டு நம்ம வடக்கறி வந்து எடுத்து பார்ப்போம். ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டு வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கார நெடியெல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம திறந்து பார்ப்போம். வடக்கறி சூப்பராக தயாராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முக்கியமாக இன்னொன்று என்னென்னா சில்ல வச்சுப்போம். இது வந்துட்டு இல்லை முடிஞ்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா பபிள்ஸ் எல்லாம் மேலே தெரிக்குது, அதனால ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து இது வந்து என்ன இதுன்னா நம்ம வந்துட்டு அந்த கடலைப்பருப்பு வந்து அரைக்கிறோம்ல, அந்த முறையை வந்து நம்ம நல்ல மலமலன்னு அரைச்சிடக்கூடாது, நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கடலைப்பருப்பாக விடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த வடை மாதிரி போட்டு நம்ம சுடுறோம்ல, அதை வந்து நிறைய போட்டு உடச்சி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பீஸாக இருக்கணும். இந்த மாதிரி பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படியே நல்லா இருக்கும். அப்படியே தோசையோ இட்லியோ பூரி இந்த மாதிரி சப்பாத்தி எதுனாலும் அப்படி எடுத்து அந்த பெரிய பீஸை எடுத்து அப்படியே வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த டேஸ்ட்டுக்கு வந்து மசாலாக்கும் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். தூளாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரி எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே நம்ம முகத்திலே பார்க்கலாம், அந்த இது வச்சா அப்படியே பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து ருசிச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எனக்கு மட்டும் தானே இல்லை, எல்லாருக்குமே இந்த மாதிரி பிடிக்குமா, சில பேர் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. எனக்கு பிடிச்சதை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. வந்து ரெடி ஆயிட்டு இட்லி வந்து அப்படி நல்ல வீசுது. ஃபுல்லாக வந்துட்டு பூ போல அழகாக இருக்குது, பார்க்கவே. மூடி வச்சுருவோம். இதை வந்து கொஞ்சம் ஃபேன் போட்டோம்னா இப்போ வந்து இந்த ஃபேன் காட்டில் கொஞ்சம் இட்லி ஆடிச்சுன்னா, ஃபேன் காட்டில் இட்லி கொஞ்சம் ஆடிச்சுன்னா நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். குண்டு குண்டான இட்லி ரொம்ப அழகாக குண்டு குண்டாக இருக்கேன். நான் இந்த மாதிரி நினச்சி பார்க்கல, இவ்வளோ குண்டு குண்டா வந்து வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. இட்லி ரொம்ப அழகாக இருக்குது குண்டு குண்டா. இதை வந்து நம்ம படம் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நான் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிறேன். சாரி, கொத்தமல்லி போடுறதுக்கு மறந்துட்டேன். மேலோட்ட கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுப்போம். கொத்தமல்லி போட்டாச்சு. இட்லி வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி. இது பாருங்கள், இட்லி இப்படியே இப்படி இது பண்ணுறதுலே தெரியும் உங்களுக்கு, ரப்பர் போல இருக்குது இட்லி. பெரிய பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். சுட சுட இருக்குது. டேஸ்ட்டும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது.
வேற லெவலில் இருக்குங்க. இட்லியும் வடகரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வேற லெவல். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, சுவை பாருங்க. நம்ம ஆல் இன் ஆல் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். காலையில சுட சுட இட்லி வடகரி செம்மையா இருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.